நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எனக்கு முடியலம்மா. இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வச்சு நடக்க என்னால முடியாது. எங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்காரணுமா? அங்க உட்காரலாம் பாட்டி, வாங்க. பார்த்து தாயே, நாம ஆனி வீட்டுக்கு போலாம் கிருஷ்ணா. அவ நமக்கு எப்படியும் உதவி செய்வா. ஆனி அக்கா நம்மள 2 கையில வரவேற்பாங்க பாட்டி. ஆனா இப்போ வேண்டாம். இப்போதானே அவங்களோட பேக்கரியை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. மறுபடியும் நம்ம அங்க போனா இப்ப அவங்களே ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்காங்க. உடம்பு முடியாம போறப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும்னு தோணுது இல்ல? அதான் வேற வழி இல்லாம ஆனி வீட்டுக்கு போலான்னு சொன்ன கிருஷ்ணா. பாட்டிக்கு நடக்க முடியலனா நம்ம இங்கேயே உட்காரலாம். பரிதாபப்பட்டு யாராவது நமக்கு உதவி பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரோட உதவியில. அப்படி இருந்தா எதிரிங்க யாரை டார்கெட் பண்ண முடியும்? என்னாச்சுமா? உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போகணுமா? இல்ல, நடக்க முடியாம கொஞ்ச நேரம் உட்காரலான்னு தான் உட்கார்ந்தேன். வேற ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? வேணும்னா சொல்லுங்க, ஜீப் எடுத்துட்டு வரேன். காரு வேணாலும் எடுத்துட்டு வரேன். நல்லா ஏசி காரு கொண்டு வரட்டா? வேண்டாம், எங்களுக்கு நடந்து போக தெரியும். அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? நாங்க உதவி பண்றோம் தானே சொன்னோம். நீங்க இடத்த காலி பண்ணுங்க. நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் ஆளுங்க நாங்க இல்ல. போய் உங்க வேலைய பாருங்க, அதான் நல்லது. நீங்க யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், அதனாலதான் நிப்பாட்டணும். எங்க கூட வந்தா யாரும் உங்களை துரத்தி விட மாட்டாங்க. அம்மா ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க இவள தேவதை மாதிரி பாத்துக்கிறோம். வண்டி பக்கத்துல தான் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சீ, நிறுத்துறா. நீ முதல்ல போய் உன் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் நல்லபடியா வாழ வைடா. அதுக்கப்புறம் மத்தவங்களையெல்லாம் வாழ வைக்கலாம்டா. வாயில வந்ததெல்லாம் சொல்ல வேண்டி அறிவு கட்டவன். இந்த கிழவி, நீ ரொம்ப பேச வேண்டாம். ஒரு தள்ளுனா உன் மூச்சு நின்று போயிடும். அதுக்கப்புறம் இவ்வளவு தூக்கம் எங்களுக்கு தெரியும். அப்படியா? வா, முடிஞ்சா வாடா. எனக்கு பல்லும் நகமும் உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தானே கொடுத்துருக்காங்க. தைரியம் இருந்தா வாடா. மச்சான், போலீஸ். ஆமா, வண்டி எடு, போலாம் போலாம். நாங்க இந்த ஏரியா தான். இடம் கிடைக்கலன்னா சொல்லு, நான் வரேன்.
என்ன அவங்க கூட பேசிட்டு இருக்க? என்ன ஏதாவது செட்டப்பா என்ன? என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியல. ரொம்ப தெரியாத மாதிரிலாம் நடிக்காத. அவனுங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்கள எங்களுக்கு தெரியாது. என்னால நடக்க முடியலையேன்னு கொஞ்ச நேரம் உட்காந்தேன். அவனுங்க தான் எங்க கிட்ட வந்து வம்பு இழுத்தாங்க. ஆமா சார், போலீஸ் ஜீப்பை பார்த்ததுனால தான் அவங்க போயிட்டாங்க. ம் சீக்கிரம் 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க. இந்த இடம் அவ்வளோ நல்லதில்ல. இருட்டாயிருச்சுன்னா கிளவியை கட்டி போட்டு இவளை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா போலீஸுக்கு தான் தலைவலி. இங்க பாருங்க சார், கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசினா நல்லா இருக்கும். ம், உங்களோட பாட்டியோட வயசு தான் சார் எனக்கும். இவ வயசுல உங்க வீட்லயும் அக்கா தங்கச்சி அப்படி எல்லாரும் இருப்பாங்கல்ல. அவங்கள நிக்க வச்சு நீங்க இப்படித்தான் கேள்வி கேட்பீங்களா? அம்மா, அவர் உங்க 2 பேர் நல்லதுக்கு தாம்மா சொல்லிட்டு இருக்காரு. போன வாரம் கூட இந்த தெருவிலேயே ஒரு பொண்ணை கொலை பண்ணி போட்டிருந்தாங்க. சாகரத்துக்கு பயம் இல்லைன்னா எப்படி வேணா போங்க. ஆனா எங்களோட வேலை இதுதான். இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நாங்க கேட்போம். கேட்கலனா உங்களை எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டுருவேன். வாங்க போலாம். சரி. இனிமே நம்ம இங்க நிக்க வேண்டாமா? அப்படி இங்கேயே இருந்தோன்னா போறவங்க வர்றவங்கலாம் நம்ம கிட்ட எதையாவது பேசத்தான் செய்வாங்க. நாம போலாமா? ம். பாட்டி, ரொம்ப டயர்டா இருக்கீங்க, தண்ணி குடிங்க. ஏதாவது ஆட்டோ பிடிச்சி வரலாம்ல? பாட்டியை கூட்டிட்டு நீ இவ்வளோ தூரம் நடக்கணுமா என்ன? காசு இல்லைன்னா இங்கே வரும்போது நான் கொடுத்துருப்பேன்ல. வீட்டில இருந்து நாங்கள் கிளம்பும்போது எங்கே போகலான்னு நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணலக்கா. இங்கே வந்தது கூட நாங்கள் 2 பேரும் எப்படி இங்கே வந்தோன்னு கூட தெரியல. அது என்ன, அங்கேருந்து கிளம்பும் போது என் ஞாபகம் வரலையா என்ன? அப்போ இப்போவும் என்னை யாரோவோ பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைம்மா. எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறவங்களும் ஏதாவது ஒரு தொல்லையில மாட்டிக்கிறாங்க. அதுவும் இல்லாம நாங்க யார்கிட்டயாவது போய் உதவின்னு கேட்க போனா அவங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடும்னு தானே அர்த்தம். என் விஷயத்துல நீங்க அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. அப்படி தப்பான எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. இப்ப கூட நான் நம்பிக்கிட்டு இருக்கேன், கிருஷ்ணா தான் என்னை காப்பாத்துவான்னு. ஒருவேளை உங்களோட நல்ல மனசா இருக்கலாம் நாங்க உங்க வீட்டுக்கு வந்தது. இங்க வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன். எதா இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி குடிச்சு தாகம் தீந்துச்சு. பாட்டியோட டயர்ட்னஸ் போனா இங்க இருந்து கிளம்பிடுவோம். எங்க போறீங்க? இந்த நேரத்துல எங்க போவீங்க? இருட்டிருச்சு வேற. எங்க தான் தங்குவீங்க? எங்களுக்குன்னு அடைக்கல ஆகிறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லைம்மா. நாங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்க எங்களை இருக்க விடாம துரத்துறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாதவங்களால தான். அவங்க கிட்ட போய் நாங்க உதவி கேட்போங்கிற தைரியத்துல தான் அவங்க எங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறாங்க. என்ன ஆனாலும் இந்த ஊரை விட்டு நாங்க போக மாட்டோம்க்கா. எவ்வளோ அலைய வேண்டியிருந்தாலும் அம்மா நினைவு இருக்க இந்த மண்ணில் தான் நாங்க 2 பேரும் இருப்போம். நாங்க சாகறதுக்கு முன்னாடி அம்மாவை கொலை பண்ணவங்கள நான் கண்டுபிடிப்பேன். அப்படி ஒரு லட்சியம் உன்கிட்ட இருந்தா நீங்க என் கூட தான் இருக்கணும்னு நான் சொல்லுவேன். அப்படி ஒரு லட்சியம் தான் எனக்குள்ளேயும் இருக்கு. உங்க எதிரிங்க எனக்கு கொடுக்க வேண்டியது திருப்பி கொடுத்துட்டாங்க. மறுபடியும் அவங்கெல்லாம் இப்போதைக்கு என் பக்கம் வரமாட்டாங்க. நாம கொஞ்சம் பார்த்து முன்னாடி போனா போதும். வேண்டாங்க்கா,
அதை நாமளே ஆபத்து வர வைக்கிற மாதிரி இருக்கும். மோகன்தாஸ் சார், பிரகாஷனோட நிலைமைய பாத்தீங்களா? அதே மாதிரி ஒரு ஆபத்துல இருந்து நீங்க கடவுள் புண்ணியத்தால தப்பிச்சிட்டீங்க. இனிமேல் அவங்க பண்ண போறது இதை விட பெருசா இருக்கும். வேண்டாங்க்கா, ரக்கம் முளைக்காத சின்ன பொண்ணு இருக்கு உங்களுக்கு. அவளுக்கு உங்களை தவிர யாரும் இல்லை. கிருஷ்ணாக்கா, எப்ப வந்தீங்க? பாப்பா, அக்காவும் பாட்டி இப்பதான் வந்தோம். நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா? இன்னும் 2 நாளைக்கு மருந்து இருக்கு, அதை சாப்பிட்டா சரியாயிடும். இனிமே கிருஷ்ணாக்கா எங்கேயும் போயிடாத, என் கூடவே இங்கே இரு. எனக்கு பசிக்குது, கிருஷ்ணாக்கா ஊட்டி விடுறீங்களா? சரி, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என்ன பாட்டி பண்றது? நாளைக்கு இந்த குழந்தைக்கு கூட மிரட்டல் வரும். நாம இங்க இருக்கணுமா? எனக்கு 2 யோசனை தோணுது. ஏன் சொல்றேன்னா, தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தை உன் குரலை கேட்டது உன்கிட்ட ஓடி வந்துட்டால. இன்னைக்கு ராத்திரி மட்டும் நாம இங்க தங்குவோம். இன்னைக்கு நைட்டு நான் என்னோட அக்கா கூட தான் தூங்க போறேன். நீங்க தான் எனக்கு கதை சொல்லணும். அதுக்கு என்ன, சொல்லி கொடுக்கறேன். எத்தனை கதை வேணாலும் சொல்லி கொடுக்கறேன். இப்ப பேக்கரிக்காரியோட வீட்ல தான் 2 பேரும் இருக்காங்க, அவளும் பாட்டியும். அதுதான் அப்பாக்கு கடைசியா கிடைச்ச நியூஸ். இது உங்களுக்கு தெரியுமா? அந்த பேக்கரிக்காருக்கு கொடுத்ததெல்லாம் பத்தலன்னு நினைக்கிறேன். அவரோட பேக்கரி பத்தி எரியும் போது புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். இங்க இப்படி பேசிட்டே இருந்தா அங்க பத்திக்கிட்டு எரியாது. இதே சூட்ல பண்ண வேண்டியதை பண்ணுங்க. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாங்கெல்லாம் எதுவுமே பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்க. அவளையும் பாட்டியும் காப்பாத்துறவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா க்ளோஸ் பண்ணிட்டு தானே வரோம். எங்க போனாலும் அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் கிடைக்கிறது எங்க தப்பா என்ன? வெட்டி போட்டதெல்லாம் பெருசா சொல்லாதீங்க. அதெல்லாம் நடந்தது எங்க அப்பா பின்னாடி இருந்து புஷ் பண்ணதுனால தானே. நான் இப்படி சொல்லும்போது கோவப்பட்டு பிரயோஜனம் இல்ல. அவளும் பாட்டியும் ஒரு இடத்துல தங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள வெளியே தள்ள முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நிம்மதி ஆகுறதுக்கு முன்னாடி ஓட விடணும், ஓடி டயர்டாக வைக்கணும். இல்ல, அந்த பேக்கரி கேஸ்ல ஆனி ஜெயிலுக்கு போறதுக்கு பதிலா கிருஷ்ணா தப்ப ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனதுனால தான் ஆனிக்கு அவன் மேல இவ்வளோ பாசம் இருக்க காரணம். அவளுக்கு தங்க இடம் கொடுத்தது ரொம்ப பெரிய தப்புன்னு இன்னொரு தடவை ஆனிக்கு ஞாபகம் வர வச்சா காட்டுக்குள்ள மாட்டின மாதிரி கிருஷ்ணாவும் பாட்டியும் அங்கிருந்து போயிடுவாங்க. அப்பா கூப்பிடும்போது நீ சொல்லு, நானும் எங்க அண்ணங்களும் இன்னும் முடிச்சுட்டு தான் இருக்கோன்னு. மத்தவங்க விஷயம்லாம் அப்பாக்கு தேவையில்ல. அப்பாக்கு நீங்க என்ன பண்றீங்க அது மட்டும் தான் தேவை. 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணாலும் கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்கன்னு தான் அப்பாவோட நம்பிக்கை. இப்ப பார்ட்னர்ஷிப்பும் ஒன்றும் இல்லைல்ல. மேல குளத்துல இருந்து நம்மளை கூட்டிட்டு போற வரைக்கும் அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அதெல்லாம் யோசிக்க வேணாம். நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல தாரா. என்னோட வீட்டையும் என்னோட அண்ணனுங்களையும் விட்டுட்டு அவ்வளோ ஈஸியெல்லாம் இப்போ வர முடியாதுன்னு. ஒரு நாள் உங்ககிட்ட மகி மாமா கிட்ட ராஜு மாமா இறங்கி போக சொன்னார்னா நீங்க இறங்கி தானே ஆகணும். வீடு அவங்க பேர்ல தானே இருக்கு. மகி மாமாக்கு அதுக்கு முன்னாடி இங்க இருந்து போறதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களை அவங்க இங்க இருந்து போன சொல்ற வரைக்கும் இருக்கணும்னா இருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம அந்த டாபிக்கே விட்டுறலாம். நம்ம பேசிட்டு இருந்த விஷயம் அது இல்லை, கிருஷ்ணாவை பற்றி தானே. அந்த தலைவலி முதல்ல முடியட்டும். ஆனிஸ் பேக்கரி இனிமே ஓபன் பண்ணாம இருக்கிறதுக்கு அப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட கிளியரன்ஸ் சர்டிபிகேட் இனிமே அவங்களுக்கு கிடைக்காது. 10 நாள் அதை மூடி வைக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா அவளும் அவளோட பெண் படையும் சண்டை போடுறத நம்ம கண்ணால பார்க்கலாம்.
எல்லாத்துக்கும் காரணம் கிருஷ்ணா அங்க கால் எடுத்து வச்சதான்னு ஆனியே சொல்லிடுவாங்க. நான் அப்படி சொல்ல வைக்கிறேன். அதோட முடிஞ்சிரும் எல்லாம். தூங்கிட்டாளா? அவ எதுவும் சாப்பிடலையே. நைட்டு அவ அப்படிதான், பசிச்சா சாப்பிடுவா, இல்லைன்னா அவ்வளோதான். நீ பாட்டிக்கு சாப்பாடு கொடு, நீயும் சாப்பிட்ரு. நான் குளிச்சுட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். இப்ப எனக்கு எதுவுமே வேண்டாம்மா. நீங்க எல்லாரும் சாப்பிடும்போது எனக்கு கஞ்சி குடிச்சா போதும். பேக்கரி திறக்கிற விஷயம் என்னாச்சுக்கா? யாருக்காவது கால் பண்ணி கேட்டிங்களா? அதுதான் எனக்கும் பாட்டிக்கும் கஷ்டமே. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தருக்கு கால் பண்ணி கேட்கும்போது இன்ஸ்பெக்டர் தலைமையில நாளைக்கு கடையில் இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, வரேன்னு சொல்லியிருக்காங்க பாட்டி. ஜாஸ்மின் தப்ப ஒத்துக்கிட்டதுனால பேக்கரிக்கு எதிராக எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாளைக்கு கடை திறந்துடுவேல ஆனி? நாளைக்கு எப்படியும் அவங்க வரும்போது திறக்கணும். அன்னைக்கு போலீஸ் லாக் பண்ணி சீல் போட்டது. அதுல பேக்கரி ஐட்டம்ஸ் முழுசா கெட்டு போயிருக்கும். அதெல்லாம் தூக்கி போடணும். நஷ்டம் நிறைய வந்திருக்கும் இல்லையாக்கா? அதெல்லாம் பரவாயில்ல கிருஷ்ணா, அதை ஓபன் பண்றதுக்கு அனுமதி கிடைச்சா போதும். பிசினஸ்ல லாபம் நஷ்டம்லாம் சகஜம் தானே. எல்லாம் சரியாயிடும்மா. நீ வேணா பாரு, நாளைக்கே நீ உன்னோட பேக்கரிய திறந்துடுவ. இந்த பாட்டி சொல்றேன்ல. என்னமாச்சு? அப்பா அப்பா அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல? ஆனிஸ் பேக்கரி இனிமே திறக்க மாட்டால? இந்த அப்பா ஒரு விஷயத்த முடிவு பண்ணா அதை செய்யாம இருப்பனாமா? அவங்க இன்ஸ்பெக்ஷனுக்காக அந்த பேக்கரிக்கு போயிருக்காங்க. அந்த கடையை நிரந்தரமா மூடிடுவாங்க. அவளும் அவ கூட இருக்கிற பொண்ணுங்களும் இனிமே அவங்க கையேந்தி தான் பிழைக்கணும். அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். அந்த கிருஷ்ணாங்கிறவன் இனிமே இந்த ஊர்லயே இருக்க கூடாது. மாப்பிள்ளையும் அவங்க அண்ணங்களும் ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கம்மா. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஆனி வேற ஏதாவது பேர்ல பேக்கரி ஓபன் பண்ணா? இப்போதைக்கு இருக்கிற பேக்கரியை சீல் பண்ணட்டும். கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு பையன் அங்க ஒரு பேக்கரியை ஆரம்பிச்சிருவான். இது போதும்பா. நம்ம கிட்ட ஆட்டம் காட்டுற ஒருத்தனும் ஒருத்தியும் இதுக்கப்புறம் எந்திரிக்க கூடாது. வாசுவ முதலாளினா எல்லாரும் பயப்படணும். அது இப்ப கூட அப்படிதானம்மா. அந்த பேக்கரியை க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணும் போது இந்த வாசவங்கிற பேரு இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெரிய வந்துடும். சரிங்கப்பா, அந்த பேக்கரியை சீல் பண்ண நியூஸ் கிடைச்ச உடனே நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாமா. அப்பா அந்த நியூஸை முதல்ல சொல்ல போறது உன்கிட்டதாம்மா. சரிம்மா, அப்பா போனை வச்சிடுறேன். சரிப்பா. ஓகேம்மா. இங்க இருக்க பொருள்லாம் ரொம்ப நாளானது மாதிரி இருக்கு சார். இது மாதிரி இன்னும் நிறையவே இருக்கு. என்னம்மா இதெல்லாம்? சார், அன்னைக்கு பிரச்சனை நடந்துச்சுல்ல, அப்பவே போலீஸ் சீல் வச்சுட்டாங்க. இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் கடையே திறந்தேன். இதெல்லாம் ஒரு நாளைக்கு மேல வைக்க முடியாத ஐட்டம் சார். எல்லாம் கடை திறக்க பர்மிஷன் கிடைக்காதனால எடுத்து போட முடியல. இந்த கடையில் இருக்கிற பழைய ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ற வேலையை பாருங்க. சரிங்க சார். கம்பெனி ஐட்டம்ஸ், ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. எஸ் சார். கொஞ்ச நாள் நம்ம கடையை க்ளோஸ் பண்ணதுனால இதையெல்லாம் நாம பார்த்து தான் ஆகணும் இல்லையா? நாங்க ஒரு நாளும் இப்படி பழைய பொருளை வித்ததில்லை சார். ஒரு ஸ்டாஃபை வச்சு வேணும்னே பண்ண துரோகம் சார் இதெல்லாம். அதான் காரணம். அதெல்லாம் நீங்க பார்த்துக்க வேண்டிய விஷயம். எங்க ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எதிராக தான் ஆக்ஷன் எடுக்க முடியும்.
மீதி எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது, அப்புறம் இந்த அரெஸ்ட் பண்றது, இதெல்லாம் போலீஸோட வேலை. முதல்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணது இந்த பொண்ணு தானே? சார் நான் சொல்லிட்டேன், அன்னைக்கு ஃபுட்டு ரெடி பண்ணதும் சப்ளை பண்ணதெல்லாம் இந்த பொண்ணு தான். போலீஸுக்கிட்ட குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. இந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தப்பு பண்ணாத இன்னொரு ஸ்டாஃபை நீங்க போலீஸ் கிட்ட காட்டி கொடுத்தீங்களா? ஐயோ சார், அப்படிலாம் இல்லை. கிருஷ்ணா குற்றத்தை ஒத்துக்கிட்டது என்ன போலீஸ் கைது பண்ணக்கூடாதுன்றனால. ஜாஸ்மின் தான் சார் உண்மையான குற்றவாளி. உண்மையே சொல்லணும்னா என்ன மாட்ட வைக்கிறது தான் ஜாஸ்மினை பண்ண வச்சவங்களோட லட்சியம். அது யாருன்னு எனக்கு தெரியும். நீதிபூர்வமா இந்த என்கொயரி நடக்கும்னா அதோட ஆதாரம்லாம் நான் போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஓகே ஓகே, அதெல்லாம் உங்களோட விஷயம். உங்க ப்ரொடக்ஷன் ஏரியா எங்க? அங்கதான் நாங்க மெயினா செக் பண்ணணும். மேலே இருக்கு சார், வாங்க. வா கிருஷ்ணா. வாங்க சார். எல்லா இடத்தையும் ஃபுல்லா செக் பண்ணுங்க. எஸ் சார். ஃபுட்டு மட்டும் இல்ல, மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸையும் நல்லா செக் பண்ணுங்க. இவங்களுக்கு அதுக்கான இடத்தெல்லாம் காட்டுங்க. சரிங்க சார். சார், வாசவன் முதலாளி. சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு இருக்கு. கடையை மூட முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்க சொல்ற அளவுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை சார். வேணும்னா இவங்க ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடலாம். அதுதான் இவங்க மெயின் இன்கம். ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணா அதுக்கப்புறம் இந்த பேக்கரி இருக்காது சார். ஓகே சார், ஈவினிங் அங்க வந்துடுறேன் சார். ஓகே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.